Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குடித்தனம், தகாத உறவு, குடும்பத்தை கொடுமை செய்த கணவன், மருமகனுடன் கைகோர்த்த மாமியார். தர்மபுரியில் நடந்த திகில் சம்பவம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ளது தண்டுக்காரன்பட்டி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சிவபிரகாசம். 47 வயதான இவர் ஓசூரில் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வந்தார். இவரது மனைவி 37 வயதான பொன்னுருவி. இந்த தம்பதிக்கு நித்யா, சந்தியா, ரம்யா ஆகிய 3 மகள்களும் நந்தகுமார் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள்கள் நித்யா, சந்தியாவிற்கு திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். ஓசூரில் மேஸ்திரியாக வேலை செய்யும் சிவபிரகாசம் வார இறுதி நாட்களில் வீட்டுக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 19ஆம் தேதி வீட்டுக்கு வந்த சிவபிரகாசம் அன்று இரவு குடும்பத்தோடு சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வெளியே தூங்கி இருக்கிறார். அடுத்த நாள் காலை குடும்பத்தினர் எழுந்து பார்த்தபோது வீட்டின் அருகே உள்ள சென்றாய பெருமாள் கோவில் பின்புறம் உள்ள புதர் அருகே சிவபிரகாசம் ஒரு கை மட்டும் கட்டப்பட்ட நிலையில் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் இச்சம்பவம் குறித்து தொப்பூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் மற்றும் தொப்பூர் காவல்துறையினர் சிவபிரகாசத்தின் சடலத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது சிவபிரகாசத்தை மர்ம நபர்கள் சிலர் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அவரது ஒரு கையை கயிற்றால் கட்டி சுமார் 200 மீட்டர் தொலைவிற்கு இழுத்துச் சென்று புதரில் வீசிவிட்டு சென்றது கண்டறியப்பட்டது. இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக காவல்துறையினர் சிவபிரகாசத்தின் உடலை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சிவபிரகாசம் வீட்டருகே நடந்திருப்பதால் சந்தேகத்தின் பெயரில் அவரது மனைவி பொன்னுருவியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடக்கத்தில் போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசிய பொன்னுருவி ஒரு கட்டத்தில் போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கி சிவபிரகாசத்தை தான் கொலை செய்தேன் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் பிறகு வாக்குமூலத்தில் அவர் சொன்ன தகவல்கள் போலீசாரையே திடுக்கிட வைத்தது. சிவபிரகாசத்தின் 2 மகள்களான நித்யா மற்றும் சந்தியாவிற்கு திருமணம் நடந்து முடிந்துள்ளது. குடிபோதைக்கு அடிமையான சிவபிரகாசம் நாள்தோறும் குடித்துவிட்டு குடும்பத்தாரிடம் தகராறு செய்து வந்துள்ளார். அது மட்டுமின்றி தான் வேலை செய்யும் இடத்தில் பல பெண்களுடன் தகாத உறவில் இருந்துள்ளார். இதனால் மகள் நித்யா தனக்கு திருமணமான 6 வருடங்களாக தனது தாய் வீட்டிற்கு வருவதே இல்லையாம். 2வது மகள் சந்தியாவின் கணவர் 3 மாதங்களுக்கு முன்பு மாமனார் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது நடந்த தகராறில் அவர்களும் 3 மாதங்களாக மாமனார் வீட்டிற்கு வருவதில்லை. இந்த சூழலில் மருமகன் சிவகுமார் 1 மாதத்திற்கு முன்பு மாமையார் பொன்னுருவியை பார்க்க வீட்டிற்கு வந்துள்ளார். அந்த நேரத்தில் இதை கண்ட சிவபிரகாசம் இருவரும் தகாத உறவில் இருப்பதாக கூறி சிவகுமாரிடம் தகராறு செய்துள்ளார். குடிபோதையில் சிவபிரகாசம் கொடுக்கும் தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துள்ளது. இந்த நிலையில் ஓசூரில் வேலை செய்து வந்த சிவபிரகாசம் அங்கு ஒரு பெண்ணுடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார். ஓசூரில் தனி வீடு எடுத்து அந்த பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வருவதாக பாளையம்புதூரை சேர்ந்த உறவினர் ஒருவர் சிவபிரகாசத்தின் மனைவியிடம் புகார் கூறியிருக்கிறார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த பொன்னுருவி தனது கணவரை இனிமேலும் உயிரோடு விட்டு வைக்க கூடாது என முடிவுக்கு வந்திருக்கிறார். தனது மருமகன் சிவகுமாரை வரவழைத்து நடந்த சம்பவங்களை கூறியிருக்கிறார். அதன்படி பொன்னுருவியுடன் கைகோர்த்த மருமகன் சிவகுமார் தனது மாமனாரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். அதற்காக தனது நண்பர்களான தர்மபுரியில் வெல்டிங் தொழில் செய்து வரும் பிரபு, திருப்பதி, முல்லைவேந்தன், முகிலரசு மற்றும் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த 2 பேர் ஆகிய 7 பேருடன் சேர்ந்து சிவபிரகாசத்திற்கு நாள் குறித்துள்ளனர். இந்த கொலையை செய்வதற்கு 3 லட்சம் ரூபாய் பேரம் பேசி முன்பணமாக 10,000 ரூபாய் சிவகுமார் கொடுத்துள்ளார். இதனிடையே கடந்த 19ஆம் தேதி உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்ற சிவபிரகாசம் அன்றிரவு மதுபோதையில் வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது அவர் வீட்டில் தூங்கச் சென்ற போது மனைவி பொன்னுருவி வெளியே சென்று தூங்கச் சொல்லியுள்ளார். இதையடுத்து சிவபிரகாசம் வீட்டுக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 7 பேர் கொண்ட கும்பல் சிவபிரகாசத்தை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். அதன் பிறகு அவரது கையை கட்டி சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்று புதரின் அருகே வீசிவிட்டு சென்றது.
போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் பொன்னுருவி கொடுத்த தகவலின் பேரில் கூலிப்படையாக செயல்பட்ட பிரபு, திருப்பதி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த சிவக்குமாரின் நண்பர்களான முல்லைவேந்தன், முகிலரசன் மற்றும் பொன்னுருவியின் 16 வயது மகன் ஆகியோரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். மது போதையில் தகராறு செய்த கணவனை மருமகனை வைத்து மாமியார் தீர்த்து கட்டிய சம்பவம் தர்மபுரியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.